நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். தோழர்களே, இன்றைக்கு நாம் தமிழ்நாட்டு அரசினுடைய தேர்தல் எதிர்நோக்கியிருக்கும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 130 நாட்கள் என்ற நெருங்கிய ஒரு சூழலில் அரசின் புதிய அறிவிப்புகளை குறித்து பேச இருக்கிறோம். ஆட்சியின் விளிம்பில் லேப்டாப் மகளிர் உரிமை தொகை, வாக்குகளுக்காக மக்களை ஏமாற்றும் விளம்பர அரசு. ஏற்கனவே 1,13,75,000 பேருக்கு உரிமை தொகை வழங்கப்பட்ட இந்த அரசு அதனுடைய இறுதி மூச்சு இருக்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு ஆட்சிக்கான கடைசி எல்லையில் அவர்கள் மீண்டும் ஒரு 28 லட்சம் என்கின்ற அந்த அளவை பயனிட்டு அதிலே தெளிவாக இன்றைக்கு 17 லட்சம் பெண்களுக்கு இன்றைக்கு வழங்கியிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. 2023 தொடங்கி இதுகாரம் அவர்கள் தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக 30,838 கோடி ரூபாய் அளவிற்கு 30,838 கோடியே 45 லட்சம். உண்மையிலேயே இந்த இரண்டாம் கட்டம் என்ன ஒரு நோக்கத்திற்காக வழங்கப்படுகிறது, இது ஒரு பக்கம். மற்றொன்று லேப்டாப். அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்தில் பள்ளி மாணவர்களுக்கும் வழங்கப்பட்ட இந்த லேப்டாப் தற்போது கல்லூரி மாணவர்களில் இறுதி நிலை எட்டியவர்களுக்கு மட்டுமே இது வழங்கப்படுவதில் இருக்கக்கூடிய சூட்சமங்கள் என்ன என்பதையும் நாம் பார்க்க போகிறோம். இவற்றில் ஹை ஃப்ரீக்வன்சி 1210U, 1215U, 1220U, 7320, RT 7330U, இப்படி பலவிதமான இதுகளை ப்ரொஃபஸர்ஸ்கள் இவற்றுக்கு இணையான திறன் கொண்ட ப்ராசஸ்கள்லாம் இந்த லேப்டாப் இருக்க வேண்டும், இந்த ப்ராசஸிங் இதெல்லாம் இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் வழங்கியிருக்கிறது. அதுக்கான ரேட்டு ஏசர் மற்றும் டெல் ஹெச்பி ஆகிய கம்பெனிகள். இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டில் உள்ள கலை, அறிவியல், பொறியியல், வேளாண்மை, மருத்துவக் கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் இந்த திட்டத்தில் பயன்பெறலாம். இறுதி ஆண்டு படிக்கும் மாணவர்கள் மட்டுமே இலவச லேப்டாப் வழங்கப்படும். அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கும் கட்டாயம் இலவச லேப்டாப். எனவே தனியார் கல்லூரிகளில் படிக்கும் மாணவர்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுகின்றது. இது ஏன் இப்படி ஒரு பார்சியாலிட்டி? ஒரு கண்ணில் வெண்ணெய், மற்றொரு கண்ணில் சுண்ணாம்பு. நிறைய பேசும். நமது பேசுவதற்காக திரு நாஞ்சில் ராமன் அவர்கள் பத்திரிகையாளராக எங்களோடு இணைகிறார். வழக்கறிஞர் திரு ராமநாதன் அவர்கள், பொருளாதார நிபுணர் வெற்றிவிடியல் சீனிவாசன், இவர்களோடு கல்வியாளர் திரு சரவண பெருமாள். ராமநாதன், நீங்களே ஆரம்பிங்க. அதாவது இன்னைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தின இந்த நிகழ்ச்சிக்கு வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு தலைப்பு வச்சிருக்காங்க. சரி, நான் ஒன்று கேட்குறேன். அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னைக்காவது பெண்கள் வெற்றி பெற்றிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா, இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மையார் தலைவியாக இருந்திருக்கிறார், ஜெயலலிதா அம்மா தலைவியாக இருந்திருக்கின்றார். அதாவது பொதுச் செயலாளராக, அதாவது முதன்மை பொறுப்பிலே ஜெயலலிதா அம்மையார் இருந்திருக்கிறார். அதற்கு பின்னாலே சசிகலா அம்மையார் கூட பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார், பதவி வகித்திருக்கின்றார். பாரதிய ஜனதா கட்சியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராகவே இருந்தார். மத்தியிலும் கூட பல பொறுப்புகள், இன்றைக்கு நிர்மலா சீதாராமன் அவர்களோ அல்லது இராணுவத்துறை அமைச்சராக இருந்தார், நிதித்துறை அமைச்சராக இருந்தார், சபையை நடத்தக்கூடிய சபாநாயகராகவே பாரதிய ஜனதா கட்சியினுடைய பெண் உறுப்பினர்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு வெல்லும் தமிழ் பெண்கள் என்று தலைப்பு வைக்கிறாங்களே, என்னைக்காவது ஒரு பெண்மணியை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைவியாக ஆக்கியிருக்கிறார்களா? சரி, அது ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும். இன்னைக்கு சிறப்பு விருந்தினராக சத்யராஜ் அவர்களையும் திரைப்பட நடிகை அம்மா தேவயானி அம்மா அவர்களையும் கூப்பிட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு தெரியல. அதுக்கு பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கவுன்சிலர்களையும் ஒரு ஊராட்சி மன்ற தலைவர்களையும் கூப்பிட்டு தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுகிறது அப்படின்னு பேச சொல்கிறாங்க இந்த நிகழ்ச்சியில். உண்மையிலேயே யாரை பேச சொல்லணும்? எதிர்கட்சியிலே உள்ள என்றால் இது அரசு விழா என்பதால தான் நான் கேட்குறேன். இது திராவிட முன்னேற்ற கழகம் துதிபாடுகின்ற விழா அப்படின்னு சொன்னால் நம்ம யாரும் அதை பற்றி கேட்க போகிறதில்லை.
எதிர்க்கட்சிகளுடைய பெண் உறுப்பினர்களை கூப்பிடணும். பாரதிய ஜனதா கட்சியில் 2 உறுப்பினர்கள், வானதி சீனிவாசன் உட்பட 2 உறுப்பினர்கள், 4 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அப்படின்னு சொன்னால் 2 உறுப்பினர்கள் பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு இந்த தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தக்கூடிய இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு கேட்கலாம். இல்லை வேண்டாம், பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கட்சி அப்படின்னு சொன்னால் கூட உங்கள் கூட்டணியில் இருக்காங்களே காங்கிரஸ் கட்சியினுடைய, இன்னை வரையும் கூட்டணியில் இருக்காங்க, அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பெண் உறுப்பினர்களை கூப்பிட்டு இந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுவும் இல்லை, வெல்லும் தமிழ் பெண்களாம். தமிழ் பெண்களில் யாரை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மேஜர் ஜெனரல், குமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மேஜர் ஜெனரலாக இருந்து ரிட்டையர் ஆனவங்களை கூப்பிட்டு நான் வந்து மேஜர் ஜெனரலான அப்படின்னு சொல்லி நான் பதவி வைத்தேன். அங்கே நான் அங்கே போகும்போது எனக்கு வந்து தமிழ் மட்டும்தான் தெரியும். அதற்கு பின்னாலே முயன்று நான் ஹிந்தி படித்தேன். முயன்று நான் வந்து மேஜர் சிறு சிறு பதவிகளெல்லாம் வகுத்து நான் மேஜர் ஜெனரலான அப்படின்னு சொல்கிறான். இது யாருடைய சாதனை? மத்திய அரசாங்கத்தினுடைய சாதனை. நீங்கள் அதில் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்னு பெருமை கொண்டாடுவதற்கு இந்த மு.க. ஸ்டாலின் மாடல், திராவிட மாடல் அரசுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இதை என்ன பெருமையாக சொல்கிறாங்க? இன்னொரு அம்மா வராங்க, இஸ்ரோவில் மிஷன் டைரக்டராக இருக்கிறார். இஸ்ரோவில் மிஷன் டைரக்டராக பதவி வகிக்கிறார். அவர் வந்து அந்த செயலாக்கத்துறையில் அவர் வந்து பதவி வகிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுவும் மத்திய அரசாங்கத்தினுடைய பணி. அது மத்திய அரசாங்கத்தினுடைய பணி. மத்திய அரசாங்கத்தில் அவர்கள் பதவி வகிக்கின்றார்கள். இப்படி மத்திய அரசாங்கத்தினுடைய சாதனையெல்லாம் என்னுடைய ஏதோ தன்னுடைய சாதனையாக அவர்கள் வந்து ஏற்றி சொல்லுவது. இன்னொரு தொழில் முனைவோர்கள், இன்னும் அடுத்த காமெடி என்னன்னா, தொழில் முனைவோர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 10 பேரை கூப்பிடுறாங்க. தொழில் முனைவோர்களை கூப்பிட்டு நான் 1 மாடு எனக்கு கிடைச்சிது, அதை வளர்த்து நான் வந்து 10 மாடு ஆக்கிட்டேன், இன்னைக்கு வந்து நான் சுபிட்சமாக இருக்கேன். நான் அதெல்லாம் பொய்ன்னு சொல்லலை. நான் வந்து ஏனென்றால் அந்த பெண்மணிகள் பேசுவதெல்லாம் நான் வந்து பொய்ன்னு சொல்லலை. 1 மாடு யாரால கிடைத்தது அப்படின்னு சொல்லணும்ல, அம்மாவால. நீங்க அதைத்தானே சொல்லணும். கறவை மாடுகள் கொடுப்பது, ஆடு மாடுகள் கொடுக்கக்கூடிய திட்டத்தை யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லணும். அந்த ஒரு கறவை மாடு யாரால் கிடைத்தது என்பதை சொல்லியிருந்தால் இந்த அரசாங்கம் உண்மையிலேயே பாராட்டுதலுக்குரிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லலாம். அம்மா காலத்திலே கொடுக்கப்பட்ட திட்டம் இன்னைக்கு 10 மாடுகளாக அவங்க ஆக்கியிருக்கலாம். அது வந்து தொழில் முனைவோர், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி எல்லா துறையிலையும் அதே மாதிரி மருத்துவர்கள் அப்படின்னு சொன்னால், மருத்துவர்களுக்கு முன்னால கமாண்டோ பயிற்சி, கமாண்டோ வீரர்களை வந்து அங்கே வந்து ஒரு பயிற்சி மாதிரி செய்ய சொன்னாங்க. இன்னைக்கு மத்திய அரசாங்கத்தில் பார்த்தா அந்த பாகிஸ்தானில் போய் குண்டு போட்டாங்களே சோபிதா குரைஷி என்ற வீரப்பெண்மணி, இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த குஜராத்தை சேர்ந்த பெண்மணி, அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் என்றும் தேசியத்தின் பக்கம் என்பதை காண்பிக்கின்ற வகையில் இன்னைக்கு பாகிஸ்தானில் போய் குண்டு வெடிச்சாங்கன்னா அந்த கமாண்டோ படையை உருவாக்கிய மத்திய அரசாங்கத்தை பாராட்டணும். அல்லது தமிழ்நாட்டில் கமாண்டோ படை, பெண் கமாண்டோ படையை உருவாக்கினாங்களே, அம்மா அவர்களுடைய ஆட்சியை பாராட்டி அந்த காலத்திலே தான் கொண்டு வரப்பட்டது. கமாண்டோ படை மட்டுமல்ல, மகளிர் காவல் நிலையங்களை கொண்டு வந்தது அம்மாவினுடைய ஆட்சியில் அப்படின்னு சொல்லியிருந்தா இந்த அரசாங்கத்தை ஓரளவுக்கு ஒரு 5% பாராட்டலாம். நீங்க என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதுக்கு தானே சொல்லணும். நீங்க என்ன செஞ்சீங்க? ஒன்றுமே செய்யாம. நீங்க சொல்றது மத்திய அரசினுடைய சாதனைகள். ஆமா, மத்திய மறைந்து போன நம்முடைய அம்மாவுடைய இதுல இன்னொரு விஷயம், 2வது நிறைய தரேன். இந்த லேப்டாப் விவகாரத்தை அம்மா தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அதையும் நம்ம பேச போறோம். நம்ம 2வது பேசுவோம். திரு ராமன், அது பேசுவோம் அடுத்து. திரு ராமன் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த அரசு தேர்தலை முன்னிறுத்தி வச்சு நிறைய புது 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 போலிகளை கண்டு ஏமாறுகள்னு போடுவாங்க தெரியுமா? போலிகளை கண்டு ஏமாறுதல்னு போடுவாங்க. நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றீங்க, அதுலேயும் போலிகள் தான், போலி இருக்குது. மைதா மாவுலேயும் போலிகள். அது மாதிரி எதில் தான் போலிகள் இல்லை, எல்லாத்துலேயுமே இருக்குது. அத்தனை இதுலையுமே வந்து போலிகள் இருக்குது. எலக்ட்ரானிக் பொருள்லேருந்து சாப்பிட பொருட்கள் வந்து எல்லாமே போலிகள் போலிகள் போலிகள். ஆனால் அது சிலருக்கு வேலிகள் ஆகுது. இதனால் பாதிப்பது வாக்காளர்கள், மக்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த அரசு 2021 என்ன சொல்கிறாங்க பாருங்கள், புது புது பேர், சினிமா படத்துக்கு புது புது பேர் வைக்கிற மாதிரி என்ன பண்ண, விடியலே தேடி எல்லோருக்கும் எல்லாம்
சமூக நீதி காவலன், தமிழின காவலன், முத்தமிழ் வித்தகர், வேண்டும் ஸ்டாலின், மீண்டும் ஸ்டாலின். வேண்டும் மோடி, மீண்டும் மோடின்னு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடைய தேர்தல் பிரகடன வாசகத்தை பாரு. இப்போ என்ன புது வாசகம்னா வேண்டும் ஸ்டாலின், மீண்டும் ஸ்டாலின். ஸோ புது மாடலை வச்சு இந்த மாதிரி போட்டு அந்த இளைஞர்கள் மத்தியில் ஏதாவது ஒரு குழப்பத்தை, பிரச்சனை, அவங்கள ஆசை வார்த்தையை காட்டி, எப்படி இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக சினிமா துறையெல்லாம் எப்படி நடிகர்கள் வந்தோடனே உடனே ஒரு புது நியூ ரத்தங்கள் வருது இல்லையா? ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை ராமன். தமிழ்நாட்டுடைய களம் ஒட்டுமொத்தமாகவே மாறி போயிருக்கிறது. மாறி போயிருக்கு சார். அதில் மாறி போயிருக்கிறதுல ஒரு சொல்லுங்கள். மாறி போயிருக்கு வாஸ்தவம் தான். ஆனால் அதில் என்ன விஷயம்னா, இந்த போலிகளை கண்டு ஏமாந்துடுங்களா, அந்த போலிக்கு ப்ரிப்பேரிங் பண்ணக்கூடிய அந்த கட்டமைப்புக்குரியவர்கள் ஆட்சி என்ற பெயரில் உட்கார்ந்து கொண்டு மக்களை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்றால் ஒரு பொம்மலாட்டம் நடக்குது, ரொம்ப புதுமையாக இருக்குது. 4 பேர் நடுவில் என்ன இந்த ஆட்சியை ரன் பண்ண 4 IAS அதிகாரி தான் ரன் பண்ணுறாங்க. நூல் ஒருத்தங்க இல்லைன்னா 4 பேர் நடுவிலே நூல் ஒருத்தர் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், தலைமை படத்தின சொந்தக்காரங்களோட இருக்கலாம் இல்லையா? ஒருத்தங்கையில் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா பேனாவாக இருக்கலாம். நான் பேனாவை சொல்கிறேன் சார், அதுக்காக நீங்கள் நிறுவனத்தை சொல்லாதீங்க, பேனாவாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி பல வழிகளாக இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் பார்க்கின்ற போது தமிழ்நாட்டுடைய அந்த அரசியல் இன்னைக்கு மக்களை ஏமாற்றக்கூடிய நிலைப்படம் பார்க்கும்போது புலமை பித்தன் வந்து இது நம்மளால ஒரு படம் வந்தது, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க தரேன். சூப்பர் படம். ஆமாம், அதில் ஒரு வரி வரும் பாருங்க, காவேரி என்ன கங்கை என்ன பேர் வச்சான், ஆனாலும் அந்த தண்ணி ரெண்டும் ஒன்று சொல்லுவான். ஆனாலும் இந்த ரெண்டு காவேரி தண்ணி ஒன்று தான், கங்கை எல்லாம் தண்ணி ஒன்று தான் சொன்னது இந்த சமூக நீதிக்குன்னு சொல்லி இந்த போலிகளை கண்டி அப்புறம் அது மாதிரி. அடுத்து பாருங்கள், பால் போல வெறு வெள்ளை நிற கொண்டு வெள்ளை கல்லை கொண்டு நாய் போல பல குள்ள நெறி கூட்டம் கொண்டு, எப்படி மக்களை ஏமாற்றுறதுக்கு எப்படி நாய்கள் அந்த குள்ள நெறிகள் எப்படி தந்திரமாக தனக்கு தேவையானதை கவலி வரைஞ்சியுமோ அதே போன்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. அந்த நிலைப்பாடுக்குன்னா பச்சை மலை சாமி ஒன்று உச்சி மேலே ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் பதமா போடு தாளம், அட ஒன்றை சொல்லி குத்தம் இல்லை, யாரு எங்கு சுத்தம் இல்லை, நாட்டை பார்த்து தான் ரூட்டை மாதிரினா எதிர்க்கட்சிக்கு ஸ்ட்ராங்காக இல்லாதனால திமுகவுக்கு இந்த மக்கள் இருந்து ஓட்டுகளை வாங்குறதுக்கு முழுக்க போலிகளுடைய. சரி, அதுக்கு நீங்கள் திமுகவை எப்படி குறைச்சிட முடியும்? இப்போ நம்ம களத்தில் பார்க்கும்போது 60% பெற்றிருக்கக்கூடிய அதிமுகவுடைய நிலை இந்த இடத்துல உட்காந்து பேசக்கூடாது, அவ்வளவு வருத்தமான நிலை, அவ்வளவு மோசமான. இதுக்குள்ள நீங்க இந்த குள்ள நெறி அதெல்லாம் சொல்றீங்க. இல்ல இதுக்குள்ள காரணம் இன்னைக்கு திமுக ஆட்சி அமைக்குது. அவங்க மீண்டும் வருவதற்கு யார் காரணமானாங்க? திமுக ஆட்சி அமைக்குது. நம்ம ஆட்சியாளர் மேல தான் நம்ம சொல்ல முடியும். ஆனா இதுக்குள்ள நீங்க கொடுத்த அந்த ரகசிய பாஸ்வேர்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த பாஸ்வேர்டை பற்றி நான் சொல்ல வேண்டுமானால், ஒரு நாள் போதுமா, இன்னொரு நாள் போதுமா, நான் பாட நீங்கள் கேட்ட ரகசிய பாஸ்வேர்டை சொல்ல இன்னொரு நாள் போதுமா, இந்த நிலைப்பாடு சார் திருவிழா தான். ஆமாம், அதனால தான் இது வந்து உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்குது. இல்லை திரு ராமன், இப்போ நம்ம லேப்டாப்பை பற்றி பேச போகிறோம். அம்மாவுடைய அந்த நீண்ட கனவு திட்டம், சைக்கிள் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், எங்கேயாவது சாலைகள் ஒழுங்காக இருக்கா? அதாவது எனக்கு இப்போ நான் ஒரு பத்திரிகையாளன்னா சொல்கிறேன், அவங்க பெரிய சாதனைகளெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த திட்டம், முதல்வன் திட்டம், இந்த அடிப்படையான கூறுகள் ஒன்றும் இல்லை சார். அவங்க வந்து இப்போ பண்ணுற திட்டங்களும் ஃபாஸ்ட் ஃபுட்டு, ஹோட்டலில் உட்காந்தோமா, ஐயா ஃப்ரைட் ரைஸ், ரைட் ஓகே, என்ன உரம் டக்குன்னு சோறை போட்டு வேக வச்சு, சோறை எடுத்து வேக வச்சு கிண்டி இந்த அப்படி அவ்வளோதான், டேஸ்ட்டுக்காக சார். அறவேக்காடு அது அது வந்து பசிக்காக இல்லை, ருசிக்காக இல்லை, டேஸ்ட்டுக்காக சாப்பிடுது. ஆனால் உண்மையான மெட்டீரியல் எப்படின்னா சாப்பாடு, விவசாயிகள் அதுக்கு மண்ணை வைக்கணும், மண்ணை பதப்படுத்தணும், நாற்றை நடணும், என்னென்ன பொருள் தேவை விவசாயத்தை நடணும், அறுவடை பண்ணணும், காய வைக்கணும், பானை எடுக்கணும், சுடு தண்ணியை போடணும், அடுப்பு வேணும், இல்லை பறகு வேணும், எல்லாம் பண்ணால் இந்த மக்களை வந்து ஏமாற்ற முடியாது. ஆகவே உடனடியாக உடனடியாக ஃபாஸ்ட் ரேஞ்சில் ஒரு ஏமாத்தினோம்னா இதுதான் இன்றைக்கி மக்களை தந்திரமான கையாளக்கூடிய விதங்கள்ட எதிர்க்கட்சி இங்கே இல்லை. திரு சரவண பெருமாள், இந்த திட்டங்கள்லாம் பற்றி இன்றைக்கு நாம் ரொம்ப நெருக்கமாகிட்டுருக்கோம் எலெக்ஷனுக்கு. கிட்டத்தட்ட 1 கோடியே 13 லட்சம் ப்ளஸ் இப்பொழுது ஒரு 17 லட்சம். அவருடைய குறி என்னவாக இருக்கிறது? குறிப்பாக இதை போட்டால் வீட்டுக்கு ஒரு 1000 கோடியே 30 லட்சம் வச்சுக்கொள்ளுங்கள், 30 லட்சம் தான். இப்போ வீட்டுக்கு ஒரு பேர் பலன் பெறுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் இது எல்லாரும் செய்கிறாங்க. பீகாரில் நடந்துச்சு தான், எல்லா ஸ்டேட்லேயும் நடக்குது. இப்போ இந்த மாதிரி விவகாரத்துக்கு நம்ம மாநிலத்தை பற்றி மட்டும்தான் பேசணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி அடிப்படைத்துவமாக எந்த ஒரு வேலையும் நடக்கலை. அரசினுடைய வளங்கள் முழுமையாக கபலீகரம் செய்யப்பட்டு விட்டது. ஆட்சியில் இருக்கும் மூத்த அமைச்சர்கள் 13 பேர், முன்னணி அமைச்சர்கள் மீது பெரும் ஊழல் குற்றச்சாட்டுகள். அதெல்லாம் நியாயப்படுத்தக்கூடிய அளவிற்கும் இந்த பீப்புள்ஸ் டெமோக்ரட்டி
எல்லாருமே நமது டெமோக்ரஸியில் ஹூ கேன் அக்செப்டட் கரப்ஷன் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப். எப்படி பார்க்குறீங்க? அதாவது அனைவருக்கும் மாலை வணக்கம். சக கருத்துரையாளர், நெறியாளர்கள், தொலைக்காட்சி குழுமம், டெக்னீஷியன்களுக்கு என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகள் என்று என்னோட பணிவான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, இந்த மகளிர் உரிமை தொகை அப்படின்றது இன்றைக்கி 17 லட்சம் பேருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே 1,13,00,000 பேர். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏற்கனவே கொடுக்கப்பட்டது 30,000 கோடி ரூபாய் கொடுத்துருக்கிறதா தகவல் வருது. 38,000, அதாவது 30,000 கோடியே 30,838 கோடியே 45 லட்சம். சரி, ஒரு 31,000 கோடி வச்சுக்கிடுங்க. அப்படி கணக்கு பார்த்தா இந்த இப்போ 1,13,00,000 எடுத்துக்கிட்டு நீங்கள் கால்குலேஷன் போட்டிங்கன்னா கூட எங்கேயோ கால்குலேஷன் இடிக்குது. நீங்களே கால்குலேட் பண்ணி பாருங்கள். நான் பொதுமக்களுக்கும் அதான் சொல்கிறேன். 1000 ரூபாய் இந்த 1,13,00,000 பேருக்கு போட்டிங்கன்னா என்ன கணக்கு வருது? ஆண்டுக்கு 13,000 கோடியா? ஆண்டுக்கு எத்தனை கோடி? 13,000 கோடி. ஐயா, சரிதானே? கரெக்ட் தான். அப்போ நீ உங்க 30,000 கோடி ரூபான்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கிற பணம் எங்கே சென்றது? எத்தனை வருஷம்? 23, 24, 24, 25, 25, 26. கரெக்ட் தானே? மொத்தமா சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஆமா, இப்போ 23ல இடையில அப்போ ஒவ்வொரு சொச்சமா இது இத்தனை. இப்போ இது கடைசி ஆண்டையா? இது ஆரம்பிச்சது 20, 22 இல்ல 23. ஆமா, 20 இல்ல, ஃபைனான்சியல் இயர் 20, 22, 23ல ஆரம்பிச்சிருக்காங்க. 20, 21ல ஆரம்பிக்கல. 20, 22, 23. 23 கரெக்ட். 23 எண்டுல, அதாவது தொடக்கத்துல அறிவிக்கப்பட்டது. செப்டம்பர்ல இல்லையா? செப்டம்பர் கரெக்டா? பிறந்த நாள். ஆமா. ஸோ அதில் நீங்கள் இந்த கணக்கை பார்த்தீங்கன்னா, இந்த 23 செப்டம்பர், 24 செப்டம்பர், சொல்லிடுறேன், 25 செப்டம்பர் 3 வருடத்துக்கு நீங்கள் கணக்கு போட்டு சரவணபெருமாள், ராமநாதன் 2 பேரும் 22, 23ல 7,926 கோடி. 22, 23ல 24, 25க்கு 13,790 கோடி முழுமையாக வந்துருச்சு. இப்போ இந்த மாதம், இந்த வருஷம், இந்த நிதியாண்டில் நவம்பர் மாதத்துலேருந்து 9,121 கோடி 49 லட்சம் ஆக மொத்தம் 30,000 கோடி, 30,838 கோடியே 45 லட்சம். அது கணக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை. இல்லை, எனக்கு இன்னமும் ஸ்டில் அந்த ஃபிகர்ஸில் ஒரு டவுட். அதை நம்ம ரெண்டாவது கூட்டிக்கிறோம். பாயிண்ட்டுக்கு வாங்க. இல்லை, அதுதான் இப்போது இதில் குறைஞ்சபட்சம் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 கோடி ரூபாயிலிருந்து ஒரு 700 கோடி ரூபாய் துண்டு விழுது. கால்குலேட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை பர்ஃபெக்டாக கால்குலேட் பண்ணால் அது ஒரு பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, இவங்க வெல்லும் பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம ராமநாதன் ஐயா சொன்னாங்களே, அது இதுதான் அவங்க மகளிர், வெல்லும் மகளிர் அப்படின்னு சொல்லி பேர் சொல்லியிருக்காங்க. இங்கே வெல்லும் மகளிர் ஒரு பக்கம் நீங்கள் இங்கே லண்டன்லேருந்து வந்திருக்கக்கூடிய கிங்ஸ்டன் லா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு சர்வே டீம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் போய் 2,000, 3,000 பேர் சர்வே எடுத்து 99% பேர் இந்த செலவுகள்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, மருந்துகள் வாங்குவது, செருப்புகள் வாங்குவது, அத்தியாவசிய செலவு, பிள்ளைகள் உடம்பு சரியில்லாம் அவங்களுக்கு இப்போ இது பார்க்குறது, மற்ற விஷயங்களுக்காக செலவு செய்வதாக சொல்கிறார்கள். ஆனால் பெண்கள் இங்கே தமிழகத்தில் எவ்வளோ அவதிப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்குனால அப்படின்னு அந்த இதை வச்சுட்டு நீங்கள் இதை கம்பேர் பண்ணிங்களா? மகளிர் உரிமைன்றது, மகளிருக்கு உரிமையே இல்லாத ஒரு தமிழகமாக க்ரைம் ரேட்டு, அதை வச்சுட்டு இதை நீங்கள் கம்பேர் பண்ணி ஸ்டடி பண்ணிங்கன்னா, இதில் இந்த க்ரைம் ரேட்டை வச்சு ஸ்டடி பண்ணால் மகளிர் உரிமை தொகை இல்லை, மகளிரை அழிக்கும் தொகையாக இது அறிவிக்கப்பட வேண்டும். மகளிர் விடியல் பயணம்னு போட்டிருக்காங்க. மகளிருக்கு விடியவே இல்லை, இன்னும் இருண்டுக்கிட்டே போகுது. அதாவது இந்த பாதாள சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பாதாள சாக்கடையில் மகளிரை கொண்டு போயிட்டு இருக்காங்க, இருட்டறையில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. எங்கே விடிஞ்சிருக்கு அப்படின்னா விடியலை. நீங்கள் ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையும் எடுத்துக்கிட்டு அந்த க்ரைம் ரெக்கார்ட்ஸ் அகெயின்ஸ்ட் உமன் அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10%, 15% ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் இருந்தது. இன்றைக்கி 25% ஏறி இருக்கிறதா ஒரு சில டேட்டாக்கள் புள்ளி விவரங்களை கால்குலேஷன் நான் ஸ்டடி பண்ணதில் இதில் தெரிய வருது ஒரு சில வல்லுநர்கள். இப்போ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எப்படி மகளிர் விடியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், மகளிருக்கு வெல்லும் மகளிர் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்றது இது
கம்பேரிட்டிவாக இன் டேர்ம்ஸ் ஆஃப் மகளிர் இவ்வளோ லட்சம் பேர் இருக்காங்க, அவங்களில் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து டோட்டல் ஃபெயிலியர். ஏன்னா க்ரைம் அகெயின்ஸ்ட் உமன் இஸ் இன்க்ரீசிங் இன் தமிழ்நாடு டே பை டே, செகண்ட் பை செகண்ட், அவர் பை அவர். அது எதுக்கு காரணம் என்னன்னு காட்டிங்கன்னா, இப்போ இந்த போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. குறிப்பாக வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோழவரம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு கம்ப்ளைண்ட் பதியப்படுது. இங்கே வந்து ஒரு சின்ன பிரச்சனை, அவங்க குடும்ப தகராறு, நில தகராறு. அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வந்து செப்டம்பரில் போடப்பட்ட எஃப்ஐஆரில் வந்து ஆக்ஷனே எடுக்காமல் உட்கார்ந்துருக்கிறார். இப்போ என்ன ஆகும், அங்கே இருக்கக்கூடிய மகளிர் எல்லாருமே பாதிக்கப்படுவான். அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவங்க ஆக்ஷன் எடுக்கல, அங்கே பிரச்சனை நடக்கும், அதனால பாதிக்கப்படுவார்கள். இந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நீங்கள் வந்து எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டாலும் பெண்கள் பாதிக்கப்படக்கூடிய விதவைகள் பாதிக்கப்படுறாங்க டாஸ்மாக்னால. இவங்க கனிமொழி சொன்னாங்க இல்லையா, நாங்கள் வந்து வந்த உடனே டாஸ்மாகை மூடிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல வீட்டுக்கு முன்னாடி கொரோனா காலத்தில் போர்டை தூக்கிட்டு நின்னாரு. இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம். எத்தனை கடை மூடி இருக்காங்க? அதான் அது மூடினதை பல இடங்கள்ல மறுபடியும் திறந்துட்டாங்க. ஐயா மூடினதா கணக்கு காமிச்சிட்டு அம்மாவுடைய காலத்தில் ஒரு நீங்க அதற்கு இல்லை பாசிபிளான சில விஷயத்த சொன்னாங்க. டக்குன்னு முடியாது, 500 கடையாக திறந்து அவங்க மரணிக்கு முன்னால் அதை ஆரம்பித்து வைத்து தான் சொல்கிறாங்க. இல்லை அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். இதில் ஸ்டடி பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, நேஷ்னல் ஹைவேயில் இருக்கக்கூடிய ஸ்டேட் ஹைவேஸில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்குகளை அகற்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்தில் அது வெற்றி பெற்றாங்க ஜெயலலிதா அம்மையார் காலத்தில். இது நான் வந்து கண்கூடாக பார்த்தது. அவங்க தனது வாழ்வின் கடைசி காலத்தில், தெரியாது மரணிப்பார்கள் என்பது இறைவனுக்கு தெரியும், அந்த காலத்திலே அவர்கள் இந்த திட்டத்தை ஆரம்பித்து வைத்து. இல்லை நான் எப்போ அதை ஸ்டடி பண்ணேன்னா அந்த டேட்டாவே சொல்ல, பர்சனலாக எனக்கு ஒரு இன்சிடென்ட் நடக்குது, ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, ஒரு குடிச்சிட்டு வந்து ஒருத்தன் குறுக்கால விழுந்துடுறாங்க மெயின் ரோடு ஹைவேல, நேஷனல் ஹைவேல. இப்போ நான் பாதிக்கப்படுறேன், அவங்க வந்து கேஸை கொடுக்குறாங்க, அதெல்லாம் இது முடிஞ்சு போச்சு அந்த கேஸ். இல்லை பொய்யான தகவல்கள் எல்லாம் கொடுத்து இது பண்ணுறாங்க. இதுதான் விஷயம். அது என்ன, இது எதை வச்சு சொல்கிறேன்னா, அந்த இதை ஸ்டடி பண்ணும்போது நேஷ்னல் ஹைவே ஸ்டேட் ஹைவேஸில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்குகள் அகற்றப்பட்டது, அதனால பெண்கள் வந்து பெருவாரியாக இதுவானாங்க. அது இல்லாமல் ஜெயலலிதா அம்மையார் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து போஸ்ட் கார்டாக வந்த இந்த டாஸ்மாக்கு எதிர்த்து போராட்டவங்களாம் அதெல்லாம் படிப்படியாக ஸ்டடி பண்ணி எவ்வளோ பாதிப்புகள் இருக்குது அப்படின்றத படிப்படியாக கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, பெண்கள் அதிகப்படியாக 18 வயசில் கல்யாணம் ஆகுதுன்னா அவங்க வந்து விதவைகளாக 2 வருஷத்தில் ஆகுறாங்க அப்படின்றது அந்த பர்சன்டேஜ் ரேட்டும் ஏறிக்கிட்டே போகுது. 40 வயசுக்குள்ளே விதவை பெண்கள் அதிகப்படியாக ஆகிட்டே வராங்க. நீங்கள் என்ன மகளிர் வெல்லும் மகளிர் அப்படின்னு சொல்லிட்டு பொய்ய சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க. இப்போ ஆக்சுவலி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி விடியல் பயணமா, மகளிர் விடியல் ஒரு விதமான கலர் அடிக்கிறாங்க. அது என்ன கலர்? அது ஒரு விதமான பிங்க் கலர், லிப்ஸ்டிக் கலர். அந்த மாதிரி அதெல்லாம் வந்து காட்சிப்படுத்துதான். ஆனால் உண்மையிலேயே பெண்கள் விடியல் அமைஞ்சிருக்கிறார்களா? கிடையாது. இல்லை 4 பேர்ட்டையும் கேட்குறேன். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய கல்வி, அவருடைய வாழ்க்கை முறை, கணவனோடு அவர்களுக்கு இருக்கிற சுதந்திரம், வாங்குகிற 500 ரூபாய் சம்பளத்தில் 300 ரூபாயை குடித்து விட்டு தாலி இருக்கிற குடும்பங்கள் இன்னைக்கு அழித்து கொண்டு தான் இருக்கிறது. இல்லை நாங்கள் ஃபீல்டில் இருந்தோம். நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்கள், நீங்கள் 1000 ரூபாய் கொடுக்கிறீர்கள். அவர் 10,000 பெண்கள் வந்து நான் இப்போ வந்து ஃபீல்டில் இருக்கும்போது கேட்டப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 1000 ரூபாயும் வந்து எனக்கு வந்து டாஸ்மாக்கு போயிடுதையா அப்படின்றாங்க. அப்போ போயிருங்க. 1000 ரூபாய் ஒரு சில குடும்பங்கள், அந்த ஒரு சில குடும்பங்கள்னால அது ஒரு 10% அது வந்து டோட்டல் ஃபெயிலியர். நம்மோடு வங்கித்துறை பொருளாதார நிபுணர் திரு வெற்றிவிடியல் சீனிவாசன் ஐயா, நம்ம 3 ஆளுமைகளும் பேசுனாங்க. நீங்கள் உங்கள் கருத்து வைங்க. நிதிநிலை அடிப்படையாக வைத்து கொஞ்சம் சொல்லிடலாம். சொல்லுங்கள். 2 கோடி ரேஷன் கார்டு இருக்குது, பகிர்மான அட்டைகள். 60 லட்சம் பேரில் தொடங்கினாங்க 2023 செப்டம்பர் மாதம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய 1 கோடியே 30 லட்சம். இத்தனை பேருக்கு 1000 ரூபாய் கொடுப்பதற்கு நிறைய முயற்சிகள், அதாவது எல்லார்கிட்டேருந்து டேட்டா வாங்கி அவர்களுடைய வாழ்க்கை பின்புலம், வருமானம் எல்லாவற்றையும் வாங்கி ஆட்கள் போட்டு இவ்வளவெல்லாம் செஞ்சு அதில் வடிகட்டி இப்படியெல்லாம் கொடுத்து அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்ததை விட 2 கோடி வாக்காளர் 2 கோடி ரேஷன் அட்டைக்காரர்களுக்கும் 500 ரூபாயை கொடுத்துருந்தா மேட்டர் ஓவர். வேற மேட்டர் உடைய விஷயம். எல்லாருக்கும் சில மாதங்களுக்கு 500 கொடுக்குறோம், பின்னால் நாங்கள் சொன்ன ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறோம் என்று சொல்லியிருந்தால் இந்த விலக்கப்பட்ட நகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த வெறுப்பு அல்லது நம்மளை அலட்சியப்படுத்திட்டாங்களே, என்ன சொல்லப்பட்டது எல்லாருக்கும் கொடுப்பதாக,
அதனால் 1 கோடி பேருக்கு 1000 ரூபாய் கொடுப்பதற்கு பதிலாக 2 கோடி பேருக்கு 500 ரூபாயை கொடுத்திருந்தால் இது இன்னும் முன்னே மிக எளிமையாக நகர்ந்திருக்கும். இத்தனை போராட்டங்களும், அதாவது டேட்டா தரவுகளை பெறுவதற்குண்டான போராட்டங்கள் தேவையில்லாமல் இருக்கும். ஒரு அரசனுடைய வழிமுறை என்னவென்றால், சமுதாயத்திற்கு ஏன் இந்த 1000 ரூபாய் தேவை அப்படின்றத எடுத்துப்போம். பெரும்பாலானவர்களுக்கு தற்பொழுது அரசில் வேலை இல்லாமல் தனியாரில் வேலையில் இருக்கிற யாருக்குமே இந்த டியர்னஸ் அலவன்ஸ்னால் என்னன்னே தெரியாது. அவங்களுக்கு டியர்னஸ் அலவன்ஸ்ன்றதே கிடையாது. பேசிக் பேக்கு அப்புறம் மற்ற எல்லாமே வெவ்வேறு விதமான அலவன்ஸஸ், சலுகை தொகைகள், படிகள்னு சொல்லிடுவாங்க. ஒரு படத்தில் வடிவேலு கூட சொல்வார், பெரிய பஞ்சப்படி பயணப்படி கொடுத்துட்டீங்க பார். அந்த பஞ்சப்படிங்கிறது தான் டியர்னஸ் அலவன்ஸ். 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் பல பொருள்களுக்கு தட்டுப்பாடு வந்த பொழுது தட்டுப்பாடினால் ஏற்படுகின்ற விலை ஏற்றத்தை சமாளிப்பதற்காக கொடுக்கப்பட்ட தொகை தான் டியர்னஸ் அலவன்ஸ். டியர்னஸ்னால் அன்பு மிகுந்தன்னு அர்த்தம் இல்லை. டியர்னஸ்னால் எக்கனாமிக்ஸில் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய, குறைவான சப்ளை இருக்கக்கூடிய பொருளுக்கு ஈடு செய்வதற்காக கொடுக்கப்பட்டது. பண்ணுறதுக்காக கொடுக்கும். அதனால தான் அது ஏறும் இறங்கும். விலைவாசி ஏறினா டிஏ ஏறும், விலைவாசி இறங்கினா டிஏ குறையும். அதுதான் டியர்னஸ் அலவன்ஸ். அதுதான் டியர்னஸ் அலவன்ஸ். டியர்னஸ் அலவன்ஸுக்கும் அன்புக்கும் சம்பந்தம் கிடையாது. அது நேரடியாக ஆங்கில டியர்னஸ் என்றால் தட்டுப்பாடு எக்கனாமிக்ஸில். இப்போ அது மாதிரி இந்த 1000 ரூபாயை வைத்து கொண்டு வந்தால் எல்லாரும் தானே இந்த விலை ஏற்றத்தினால் பாதிக்கப்படுறாங்க. அதனால் எல்லாருக்கும் 500 ரூபாய் கொடுத்துருக்கலாம். இப்பொழுது நிதி இல்லை என்று சொல்வதாக இருந்தால், அம்மையாரனுடைய திட்டங்களில் ராமநாதன் அவர்களும் ராமன் அவர்களும் ஐயா அவர்களும் அந்த கமாண்டோ இது எல்லாத்தையும் பற்றி சொன்னாங்க. இவையெல்லாம் ரொம்ப உயர்நிலையில் சிந்தனையில் இருந்து வந்தது. அதில் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீடத்தை பொறுத்து வந்தது. ஏன்னா ஒரு பெண்ணை சமுதாயத்திற்குள்ளே கொண்டு வருகின்ற பொழுது இந்த பெண்ணுக்கு பலவிதமான பாதுகாப்புகள் அரசிலிருந்து வர வேண்டிய அவசியம் இருக்கிறது. உதாரணமாக, ஒரு பெண் பாதிக்கப்பட்டு இருக்கிறார், ஏதோ ஒரு விதமான பாதிப்பு, வன்புணர்ச்சியில் ஈடுபட்டிருக்கிறார். கண்டிப்பாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார். அந்த வன்புணர்ச்சி அவருடைய கட்டுப்பாட்டை மீறி நடந்திருக்கிறது. அதனால் என்ன சட்டம் போடுறாங்க, இந்த நபரனுடைய புகைப்படத்தை வெளியிடக்கூடாது. போட்டுட்டு அதுக்கு ஒரு ஸ்கீம் கொண்டு வரும்போது நிர்பயான்னு தான் சொல்கிறாங்க. நிர்பயா, அதாவது அந்த நிர்பயான்ற பேரை தான் பயன்படுத்தலாமே, பயமில்லாமல் இருப்பது நிர்பயம் என்று. அப்படி ஒரு பெண்ணை சமுதாயத்திற்குள்ளே கொண்டு வருகின்ற போது இத்தனை பாதுகாப்பு தேவைப்படுகிறது. அதனால் உச்சநிலையில் அதெல்லாம் இருந்தால் கூட அம்மா அவர்கள் அறிமுகப்படுத்திய இந்த கறவை மாடு கொடுப்பது, 2வது பெண்களுக்கு சைக்கிள், லேப்டாப், மாணவர்களுக்கு லேப்டாப், அதன் பிறகு தாலிக்கு தங்கம். இதில் ஐயா அம்மாவுடைய திட்டங்களில் எந்த டிஸ்பாரிட்டியும் இருந்ததா? இருக்காது. ஒரு டிஸ்பாரிட்டி கூட கிடையாது. என்ன ரமணா சார்? ஆமாம், எதுவுமே இருக்காது. எல்லோருக்கும் அந்த எல்லோருக்குமானதாக இருக்கிறத சிந்திக்கக்கூடிய எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அதை ஆழ்ந்து சிந்தித்து அந்த திட்டத்தை கொண்டு வந்துட்டு அது மெல்ல மெல்ல அவையெல்லாம் போய்விட்டு மீண்டும் அதே இடத்திற்கு நகர்வதை பார்க்கின்ற பொழுது அம்மாவின் திட்டங்களினுடைய தொலைநோக்கு பார்வையும் வலிமையும் நமக்கு புரிகிறது. இப்போ சைக்கிள் கொடுக்குறாங்க, லேப்டாப் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸ்மார்ட் ஸ்கூலையும் மத்திய அரசினுடைய உதவியோடு நடத்தக்கூடிய பள்ளிகளுக்கு உண்டான ஆதரவையும் கொடுத்தாலே. ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்கிறேன். அம்மா சசிகலா ஒரு தடவை பேசும்போது ஒரு கருத்தை சொன்னாங்க. எல்லா விஷயத்தையும் அக்காட்ட பேசுவாங்க. அவங்களுடைய திட்டம் எல்லோருக்கும் தெரியும். இந்த அரசை எந்த அளவுக்கு இன்றைக்கி அவங்க கொடுக்குற பேட்டி பார்க்கும்போதே அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஞான புத்தியோடு நடந்திருப்பாங்க. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. நான் ஜெயா டிவியில் உட்கார்ந்து கொண்டு அவர்களை உயர்த்த வேண்டும் என்று எனக்கு தேவையும் இல்லை. அப்போது சொன்னார்கள், அக்காட்ட போய் சொன்னேன், தஞ்சையில் சிறு வயதில் அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் டெல்டா பகுதியில். அம்மா, அக்கா இந்த ஏழைகளுக்காக கறவை மாடுகள் கொடுங்களேன்னு. அவங்களுக்கு அது தெரியாது. யாருக்கு செல்வி, அதுக்காக அவங்கள நான் இது இல்லை. உடனடியாக அந்த திட்டம் இன்றைக்கி நீங்கள் சொன்னீங்களே, ராமநாதன் தான் சொன்னீங்க, யார் சொன்னா? ஏராளமான மாடுகளை வளர்த்தார்கள். இன்றைக்கும் பயனாளிகள் காலம் காலமாக அது மேடையில் பேசியிருக்காங்க ஒரு அம்மா. அதான் சொல்றாரு. ஐயா நீங்க சொன்னதான் சொல்றாரு. அம்மையார் சசிகலா அவர்கள் தன் அன்பு சகோதரியோட சொல்லி டெல்டாவில் நான் அவங்க பட்ட அனுபவம் சின்ன குழந்தைகளை பார்த்துருப்பாங்க இல்லையா, இதை கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்க சொன்னதுதான் இன்னைக்கு 1 மாடு 100 மாடு 1000 மாடாக மாறிப்போச்சு. ஐயா, ஆமாம், அந்த கறவை மாட்டினுடைய பலம் என்னவென்றால், பொருளாதாரத்தில் விவசாயம் இல்லாத காலகட்டத்தில் குடும்பத்திற்கு பயனுள்ளதாக ஒன்றும் இருக்கும். ப்ரொக்ரியேஷன் என்று சொல்லக்கூடிய இனப்பெருக்கம் மாட்டிற்கு ஒரு வகையாகவும் ஆட்டிற்கு ஒரு வகையாகவும் இருந்தது.
ஆடும் கொடுத்தாங்க. ஆடு. ஆமாம், ஆடுனுடைய இனப்பெருக்க ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருப்பதனால வீட்டினுடைய பொருளாதாரம் பலம் பெறும்ல. அதே மாதிரி இப்போ ஒரு நகை கொடுக்குறாங்க, ஒரு கல்யாணத்திற்கு நகை தருகிறார்கள், தாலிக்கு தங்கம் என்று தருகிறார்கள் என்றால் அதை நம்ம எப்படி பார்க்கணும்? என்னடா அது மற்ற பொருள், ஒரு லேப்டாப் கொடுத்தாக்க எதிர்கால கல்வின்னு நம்ம நினைக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு தாலிக்கு தங்கம்னாக்கா அது ஒரு செலவு உண்டானதாக இருக்கிறது என்று. கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் திருமணம் நடத்துவதற்கு இந்த மேட்டருக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு கல்ச்சுரல் பாண்டிங். அதில் கல்ச்சுரல் பாண்டிங்கில் பொருளாதாரத்தினுடைய அரசு பொருளாதாரம் எங்கே வருகிறது என்றால் இந்த விஷயத்தை தள்ளி போட முடியாது. முடியவே அப்பவே செஞ்சாங்க. நாளைக்கு செய்யறேன்னு சொல்ல முடியாது. தாலியில கொஞ்சம் போற ஒரு நகை இருக்கணும் என்பதற்காக கொடுக்க. அதாவது கிட்ட பார்வையும் இருந்திருக்கிறது. கிட்ட பார்வைன்னா எதிர்மறையா சொல்லல, தூர பார்வையும் இருந்திருக்கு, தொலைநோக்கு பார்வையும் இருந்திருக்கு. அருகாமையில் இருப்பதையும் பார்க்கணும், தொலைநோக்கு பார்வையும் இருக்கணும். இதுதான் ஒரு அரசினுடைய முதல் நிலையில் இருப்பவர்களுக்கு உண்டான வழிமுறை. அதை பல திட்டங்களாக கொண்டு வந்திருப்பது. இப்போ நீங்கள் டெல்டாவை பற்றி சொன்னீங்கன்னா, டெல்டாவில் வறட்சி வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு. வறட்சி வரக்கூடிய, காவிரி காய்ந்து போய்விட்டால், காவிரியும் கங்கையும் ஒரே தண்ணி தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கங்கையில் பிரவாகம் இருந்துக்கிட்டே இருக்குது, காவேரியில் நம்ம கையேந்த வேண்டிய நிலைமை இருக்கிறது. கண்டிப்பாக. காவிரி தாயே, காவிரி தாயே, நீ நடந்த இடமெல்லாம் விரித்தாயே, விரித்தாயே. கானா கழனி. நாங்கள் கேட்டபோது மட்டும் கை விரித்தாயேன்னு ஒரு கவிஞன் பாடினான். காவிரித்தாயே, காவிரித்தாயே. நாங்கள் கேட்டபோது மட்டும் கை விரித்தாயே, ஏன் அப்படி பண்ணேன்? அதை சமனம் படுத்துவதற்குண்டான பொறுப்பைத்தான் அரசு ஏற்க வேண்டும். அதே இடத்திற்கு இப்பொழுது நகர்ந்து வருகின்ற பொழுது அந்த திட்டத்தினுடைய வலிமைகள் நமக்கு புரிகிறது. எப்பொழுது புரிகிறது? இன்னும் தொடர்ந்து இதுதான் பொருளாதாரம். தருணபெருமா, நீங்கள் அந்த லேப்டாப்பை பற்றி சொன்னீங்க, உங்களுடைய நிறைவு கருத்தை அதை சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்டே சேர்த்து சொல்லிடுறேன். ஆடு மாடுகள் வழங்கும் திட்டத்தில் ஜெயலலிதா அம்மையார் பார்த்தீங்கன்னா 2001 6 பீரியடில் இந்த ட்ரை லேண்ட், வெட்லேண்ட். ஆமாம். இப்போ இந்த திட்டத்தில் கூட 5 ஏக்கர் வெட்லேண்டு லெஸ் தென் 5 ஏக்கர் இருக்கணும். வெட்லேண்டு, ட்ரை லேண்ட் 10 ஏக்கர்ஸ் லெஸ் தென் 10 ஏக்கர்ஸ் இருக்கணும். இப்போ இதெல்லாம் தரிசு நிலங்கள், அதாவது எதுக்குமே பயன்படாத தரிசு நிலங்களில் பாதுகாக்கிறதுல மேய்ச்சல் நிலங்கள் குறிப்பாக. இப்போ நான் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரெட் ஹில்ஸு, சோழவரம் பகுதியில் ஒரு பிரச்சனை. அவங்க ஆடு மாடுகள் வளர்க்கணும், ஒரு கோயில்களை சார்ந்து ஒரு கோசாலை அமைக்கணும் போது அங்கே இந்த மேய்ச்சல் நிலங்களில் கலெக்டர்கிட்ட ஒரு இது இருக்குது, எவ்வளோ மேய்ச்சல் நிலங்கள் அப்படின்னு சொல்லி. அந்த காலத்துலேருந்து கோயில்களுக்கு இருந்த நிலங்கள் எல்லாம் ஆடு மாடுகள் மேய்ச்சல் நிலங்கள் தனியாக இருக்குது, அது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ அந்த மேய்ச்சல் நிலங்களை பாதுகாப்பதில் ஜெயலலிதா அம்மையார் உடனடியாக அதெல்லாம் கட்டுப்படுது. அதாவது ஏதாவது கையகப்படுத்தி யாராவது அதை பட்டா போட்டு இதெல்லாம் பண்ணிடக்கூடாது, ப்ரைவேட் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்கிறதுல ரொம்ப திறமையாக கையாண்டு அந்த மேய்ச்சல் நிலங்களையும் பாதுகாத்தாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆடு மாடுகள் வழங்குவது மட்டும் இல்லை, அங்கே ஆடு மாடுகள் மேய்க்கிறதுக்கு இடம் வேணும், அங்கே அதெல்லாம் பாதுகாத்தாங்க. இன்றைக்கி இருக்கிற 2006 11 இருந்த திராவிட ஆட்சி என்ன பண்ணாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடங்கள்லாம் மடக்க முடியுமோ அதெல்லாம் மடக்கி பட்டா போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த நிகழ்வுகள்லாம் நம்மளுக்கு தெரியும். அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இங்கே இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபா கொடுக்குறாங்க. மாணவர்களுக்கு ஏதோ இவங்க 500 1000 அப்படின்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி, பெண் பிள்ளைகளுக்கு ஒரு 1000 கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இருக்கு. நீங்கள் இருங்க, நான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி நேரம் கருதி சக்குன்னு சொல்லுங்கள். ஒரு கல்வியாளராக இந்த லேப்டாப் அம்மா கொண்டு வந்தது ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் பள்ளி எல்லோருக்குமே இன்றைக்கு அனலிட்டிக்கலாக இருக்கிறது. ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி A1 காலத்தை மாறும்போது இது ஒரு அடிப்படைத்துவம். எல்லாரும் ஆமாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி ஒன்றுமே இல்லை லேப்டாப்புங்கிறது. அப்போ இதில் அவங்க என்ன டார்கெட் வச்சு 3வது வருஷம் கல்லூரியுடைய இறுதியான மட்டும் கொடுக்குறாங்க? இது ஒரு டிஸ்பேரிட்டி தானே? ஆமாம், அதாவது இது வாக்குகளை குறிவைத்து சார். அதாவது பேசிக்காக நான் ஒரு செஃபாலஜிஸ்ட்னே சொல்லிக்கலாம், ஏன்னா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. வேற அது தப்பு இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த 17 லட்சம் பெண்களுக்கு இப்போ ஏற்கனவே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், இந்த 1,90,00,000 முதல்ல கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் 1,13,00,000 ஆச்சு.
இன்னும் வந்து 70 லட்சம் பேருக்கு கொடுப்பாருன்னா அதை நீங்க டேட்டாவை செக் பண்ணி பார்த்துக்கலாம் பத்திரிகையில். நான் பார்த்துக்கிறேன். ஆனா வந்து இன்னைக்கு வந்து 17 லட்சம் பேருக்கு தான் தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. 17 லட்சம். ஸோ இதுலயே வந்து டிஸ்பாரிட்டி, அவங்க சொன்னது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இதுல வந்து மக்கள் விழிப்புணர்வு அடையணுன்றதுக்காக தான் நான் இந்த டேட்டாவே சொல்றேன். ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இதுல ஒரு ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆகும். ரிவர்ஸ் எஃபெக்ட் ஆகும் கண்டிப்பா. அது இல்லாமல் வந்து இந்த மாணவர்களுக்கு ஒரு தொகை கொடுக்குறாங்க, பள்ளி கல்வி இதெல்லாம் கொடுக்குறாங்க. அது ஒரு புறம் இருக்க இந்த இந்த மிஸ்மேட்ச் இங்கே அடிஷ்னலாக அந்த 500 1000 கொடுக்கறது இதெல்லாமே வந்து ஒரு குளறுபடிகள் இருப்பதாக தான் கருதுறாங்க பல வல்லுநர்கள். இந்த லேப்டாப் விஷயம் அதுவுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 17 லட்சம் பெண்களுக்கு கொடுக்கறதுல ஓட்டு, அதாவது 234 தொகுதிகளில் 200 தொகுதி வெல்லணும் அப்படின்றதா இவங்க டார்கெட். அந்த 17 லட்சம் பேர் இதில் 234 200 தொகுதியில் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த ஓட்டு டிஃப்ரென்ஸை மார்ஜினலாக ஜெயிக்கணும். இவங்க டார்கெட்டே இப்போ என்னென்னா சார், சீக்ரெட்டாக ஸ்ட்ராட்டஜிக்கலாக என்னன்னு கேட்டிங்கன்னா 300 ஓட்டுலேருந்து 3000 ஓட்டு 2000 ஓட்டு 1000 ஓட்டு அப்படின்ற கட்டத்தில் வந்து ஒரு 10 தொகுதி 20 தொகுதி 50 தொகுதி 60 தொகுதி ஜெயிக்கணுன்றதுக்காக தான் இந்த 17 லட்சம் பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ கடைசி ஆண்டை தொட்டு இருக்க மாணவர்களுக்கும் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அந்த 18 வயசு மாணவர்களுக்கு இதை கொடுத்துட்டேன்னா அந்த காலேஜ் அந்த பள்ளி பருவம் முடிக்கிறாங்க பாருங்க, 20 வயசு தொடுறாங்க, அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இதற்கு முன்பாக 21லேருந்து வந்து ஒரு 3 வருஷம் கடந்து போன மாணவர்களுக்கு கொடுக்கல. அங்க வந்து இவங்களுக்கு அந்த ரிவர்ஸ் எஃபெக்ட் வரும். இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, ஆனால் அந்த அவங்களா எதிர்த்து ஓட்ட போடாம போறாங்க. அதுதான் இப்ப நம்ம 5 பேர் இருக்கல, உங்களுக்கு கொடுத்துட்டு இவர் கொடுக்கல என்ன நினைப்பாரு, சொல்ல மாட்டார், பரவாயில்லங்க பாரு. ஆனா மனசு என்ன செய்யும்? இதுல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 5 பேர் இருக்கிறதுல 2 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு 3 பேருக்கு கொடுக்கலன்னா என்ன சக்கரை தானே இருங்க. ராமநாதன் சொல்லுங்க. இந்த மகளிர் உரிமை தொகையை அத்தனை மகளிருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்குறாங்க. ஆனால் ஐயா சொன்னாங்களே, ஆமா 2021 2023 வரை எதிர்கட்சிகளெல்லாம் சொன்னதற்கு பின்னால ஒரு 80 லட்சம் பேருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா தகுதி உள்ள மகளிருக்கு மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் தகுதி இல்லாத, என்ன மகளிருக்கு என்ன தகுதி இல்லை அப்படின்னு சொல்லணும். அப்படி தகுதி இல்லாத பெண்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ இன்னைக்கு 1,30,00,000 பேருக்கு வந்துருதுன்னா இன்னைக்கு என்ன தகுதி புதிதாக அவர்களுக்கு வந்தது அப்படின்னு இந்த அரசாங்கம் வெள்ளை அறிக்கையே தெரிவிக்கணும். திடீர்னு எப்படி தகுதி வந்துச்சு? திடீர்னு எப்படி தகுதி வராது, உடனே வராதுல்ல, திடீர்னு எல்லாரும் திராவிட முன்னேற்ற கழகத்துல உறுப்பினராக சேர்ந்துட்டாங்களா அல்லது என்ன தகுதியை வந்து கண்டுபிடிச்சாங்க? நோட்டட் பாயிண்ட் என்ன தகுதியை முன்னேற்ற கழகத்துல 10 லட்சம் அவர் வழக்கறிஞர் பத்திலா, ஆமா, என்ன தென்காசி வழக்கறிஞர் என்ன தகுதியை இன்னைக்கு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. உடனே இப்போ அம்மாவுடைய திட்டங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மா உணவகம் ஒரு 2 ரூபாய்க்கு சாப்பாடு, 3 ரூபாய்க்கு சாப்பாடு, அம்மா உணவகம் அப்படின்னு ஐயா இதெல்லாம் வந்து நினைச்சே பார்க்கணும். ஆமா, சாதாரண யாரு சாப்பிடுவாங்க? எல்லாருமே உழைக்கும் மகளிர், உழைக்கக்கூடிய பெண்கள் தான். அது வந்து இன்னைக்கு மூடுனாங்க. அதை வந்து இன்னைக்கு எங்கேயுமே செயல்படாத நிலைமையில இருக்கு. கலைஞர் உணவகம் கொண்டு போறோம், அதுக்கு போட்டியா அம்மா உணவகத்துக்கு போட்டியா கலைஞர் உணவகம். எங்க கலைஞர் உணவகம் எங்கன்னு இப்ப இன்னைக்கு ஏதாவது 2 நாள் காரை சுத்துறதுக்கு 45 கோடி செலவு பண்ணுது இந்த அரசு. ஆமா, ரிப்பேர் பாக்குறதுக்கு 20 கோடி ஆகுது, கவலைப்படுறாங்க. சாதாரண தூய்மை பணியாளர்களுக்கு இன்னைக்கு வந்து அவர்கள் வந்து 25,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு 15,000 இன்னைக்கு பிரைவேட் கம்பெனியில் போய் இன்னைக்கு 2000 தொழிலாளர்கள் வேலை இழந்திருக்காங்க. நாள்தோறும் குப்பை அள்ளி கொண்டிருந்தவர்கள், சாக்கடை அள்ளி கொண்டிருந்தவர்கள் இன்னைக்கு வேலை இழந்திருக்காங்க. அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கல. அரசு ஊழியர்கள் தினசரி போராட்டம் நடத்துகிறாங்க, அவர்களுக்கு நிவாரணம் இல்லை. ஆனால் நான் ஓட்டுக்காக ஏதாவது இன்னைக்கு புதுசாக தகுதியை கண்டுபிடித்து நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உணவகம் நிறுத்தப்பட்டது, தாலிக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டது, எல்லாமே லேப்டாப் திட்டம் வந்து நீங்கள் வந்து கடைசி வருஷம் தான் கொடுக்க போறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதுவரையும் கொடுத்த மாதிரி எனக்கு தெரியல. ஒரு விஷயத்த செய்யறாங்க இல்ல, இதுல அம்மா வந்து செஞ்ச திட்டங்கள் ஒரு ஆன்மீக ரீதியாக கொஞ்சம் இந்த திருவேற்காடு கோயிலெல்லாம் ஏராளமான ஏழை பிள்ளைகளுக்கு ஒரு தாய் தந்தையை உட்கார்ந்து ஒரு அந்தஸ்தில் அவங்க இந்த திருமணத்தை நடத்தி. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல நாங்க கும்பாபிஷேகம் நடத்தணும்னு அமைச்சர் சேகர்பாபு சொல்றாருன்னா, எந்த கும்பாபிஷேகத்துக்கும் அரசாங்கத்தினுடைய நிதியோ அல்லது அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறையினுடைய நிதியோ கிடையாது. பொதுமக்களால் நடத்தக்கூடிய அந்த கும்பாபிஷேகத்திற்கோ மற்ற திருப்பணிகளுக்கோ இவர்கள் கிரெடிட் எடுத்துக் கொள்கிறார்கள். அதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு நாங்கள் 3000 கோவிலுக்கு கும்பாபிஷேகம் பண்ணோம்,
திருப்பணி செய்தோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர அரசாங்கத்தினுடைய பணம் எதுவும் கிடையாது. இந்து அறநிலையத்துறை ஒரு மத மோதலை உருவாக்க வேண்டும், சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்க வேண்டும், அதில் நம்ம வந்து குளிர்காயலாம், மீண்டும் ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களே தவிர எந்த விதமான திட்டங்களும் இந்த அரசாங்கத்தை பொறுத்தளவில் கிடையாது. அதாவது ஏற்கனவே தகுதி இல்லை, அப்படி தகுதி இல்லைன்னு நிராகரித்த பெண்கள் பூராவுமே இந்த அரசாங்கத்திற்கு ஆள்வதற்கு தகுதி இல்லை என்ற முடிவை எடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் சார் சொல்லுங்க. அதாவது திமுக பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் வரும்போதெல்லாம் அவங்க சொல்கிறது நம்ம கேட்கணும் சார். நாம் ஏதாவது கேட்டோம்னா விமர்சனம் பண்ணக்கூடாது, அது உங்களுக்கு உடனே கோபம் வந்துடும். ஒரு முறை சிவாஜி கணேசன் என்ன பண்ணுறாருன்னா, கலைஞருடைய ஆட்சியை பற்றி அலங்கோலத்தை பற்றி மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்னு அவர் அறிக்கை கொடுக்கும்போது உடனே கலைஞர் சொல்கிறாரு, நான் வசனம் எழுதுதான் நீ பாப்புலர் ஆனா என்ன சொன்னார். அப்போ சிவாஜி கணேசன் சொன்னார், இங்கே பாருங்கள், நீங்கள் வசனம் எழுதுனீங்க, ஆனால் நான் நடிச்சினுடைய ஆர்வமான ஆக்ரோஷமாக அந்த வசனத்தை மாதிரி நடிச்சனால தான் நீங்கள் புகழ் உச்சில் ஆயினீங்க. நீங்கள் ஒன்றும் சும்மா அதுக்கு ஒரு சிலர் எழுதினார் கருணாநிதி, அம்பாலா பேசுவது அம்பாள் எந்த காலத்தில் பேசுவோம் பாருங்க அறிக்கை. அப்போ அதை சிவாஜி கணேசன் இல்லாமல் அம்பாலா பேசுவது அம்பாள் எந்த இப்படி பேசினா எடுபடுமா? அந்த அறிக்கையே இருக்குது, அவர் எழுதின அறிக்கை. மந்திரிகுமார் இல்ல, கொள்ளையடிப்பது அதே முதல்ல அந்த வசனமே முதல்ல தப்பு. கொள்ளையடிப்பது கலை அப்படி பெருங்கொண்ட நம்பிக்கையாளர்களை கேவலப்படுத்துறது அந்த வசனம். அதாவது அதிமுக ஆட்சியில் ஜெயலலிதா அம்மா கொண்டது ஆடு மாடு கோழி லேப்டாப்பு சைக்கிள் எல்லாமே தொலைநோக்கு திட்டம். ஒரு வயலை உழுது நடும்போது அது எப்படி அறுவடை நோக்கி ஒரு ஆண்டு காலம் நம்ம அந்த விவசாயம் நிற்கின்றாரோ அதே போல் அம்மா போட்ட திட்டங்களும் இளம் பிள்ளைகளுக்கு சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு வளர்ந்து வரும்போது அவங்களுக்கு லாங் லைஃப் திட்டம். ஆனால் இன்னைக்கு திமுக என்ன பண்ணுதுன்னா ஓட்டுக்காக மட்டும் டெம்பரரி ஸ்கீம் அப்படியே சுற்றி ஓடிடுறது. இன்ஸ்டன்ட் காஃபி, அவ்வளோதான். இன்ஸ்டன்ட் காஃபி டக்குன்னு ஓட்டிட்டு ஓட்ட வருது. இந்த மாதிரி நிலைமை தான் எப்படி சொல்லுங்க வந்து இன்ஸ்டன்ட் காஃபி இந்த மாதிரி. ஆனால் ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சியில் அந்த ஆட்சியில் வந்து பல்வேறு ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்டங்கள் உதவிகள் ஜெயலலிதா அம்மாவும் வி.கே. சசிகலா அம்மையாரும் டிஸ்கஸ் பண்ணும்போது சசிகலா அம்மையார் தான் அந்த ஏழைகளுக்கான திட்டங்களை நடைமுறை கொண்டு வாங்கன்னு சொல்கிறது. எப்படி பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய மாணவனுக்கு பரீட்சை எழுதும்போது அந்தந்த பாடத்துக்கு அந்த கிளாஸுக்கு கைடு எப்படியோ அதே போல் அதிமுகவுடைய ஒவ்வொரு அந்த ஆட்சி நேரத்திலெல்லாம் மக்களுடைய வளர்ச்சி பணத்தில் திட்டங்களை வடிவமைத்து கைடாக இருந்தவர் வி.கே. சசிகலா அம்மையார் என்பதை தெரியப்படுத்துகிறேன். ஒரு விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஆரைட்டர், மேடைகளில் பேசுகிற அனுபவம் உண்டு எனக்கு. நான் ரொம்ப தமிழ்நாட்டில் கவனித்த ஒரு பெரும் தலைவர்களில் சசிகலா அம்மையாருடைய அன்னைக்கு பேச்சில் நான் வியந்து போய்விட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஆரைட்டர், ஐ ஹவ் பின் கண்டினியூஸ்லி வாட்சிங். அவங்களுடைய பேச்சு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு புள்ளிக்கிட்டு இல்லாமல் எப்படி தமிழ்நாட்டில் அப்படி யாராவது தலைவர் இருக்காங்களா? அப்போ தான் நான் புரிஞ்சேன், 30 ஆண்டுகளுக்கு மேல் இவர்கள் பல பேருக்கு தெரியும். இவர் சும்மா உட்காந்து அப்படி இல்லை, பல பேருக்கு தெரியும் எந்த அளவிற்கு துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் இந்த ஆட்சியில் அவர்களுடைய பங்கு இருந்திருக்கிறது அதிமுகவினர். இப்போ நமக்கு ரிசல்ட் வரும்போது எல்லா விஷயமும் நமக்கு புலப்படும். சொல்லுங்க. திமுகவினர் இந்த 2026 தேர்தலில் அதிமுகவை பொறுத்தவரையும் எதிர்க்கட்சி என்ற வரிசையில் இருந்து கொண்டு அவர்கள் என்ன திமுக ஆளுங்கட்சி வரிசையில் என்ன படுகின்றார்கள்? வி.கே. சசிகலா அம்மையார் அதிமுகவில் ஒருங்கிணைந்தால் நமக்கு பாடு திண்டாட்டம் ஆயிரக்கூடாது என்பது பல பேருக்கு ரொம்ப உஷாராக இருக்கிறாங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க திமுகவினர் வேண்டாத கோயில் இல்லை, வேண்டாத தெய்வம் இல்லை என்ற நிலைப்பாடு இந்த தேர்தல் இருக்கின்ற சார். நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க. வி.கே. சசிகலா அம்மையார் எப்படி வந்துவிட்டால் நமக்கு பிரச்சனை ஏன்னா ரா மெட்டீரியல் சின்னம்மா தான். அது தெரியும். அதிமுக ரா மெட்டீரியல் என்பது அவங்க கிட்ட தான். நீங்கள் போய் திமுக காரண்ட கேளுங்களேன், அவங்களே அதனை பயப்படுறாங்க. திமுக காரண்ட சும்மா கேளுங்க, தனியாக வணக்கம், இந்த கட்சி எப்படி நல்லா வரணும்னா அவங்க வந்தால் ஸோ அவங்களுக்கு இப்போதைக்கு இவ்வளோ பிரச்சனை கிடையாது சார். கண்ணு கேட்டுற தூரம் எதிரியே இல்லாத ஒரு நிலைப்பாடு திமுக மனசில் நினைச்சிட்டு இருக்குது. நம்ம பேசுவோம் இன்னும் அடுத்த ஒரு தலைப்பில் இதெல்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கு. காலங்கள் நெருங்கி இருக்கு. 130 நாள் ஐயா உங்களுடைய நிறைய 3 திட்டங்களை பற்றி குறிப்பிடணும். கரெக்ட். அம்மா உணவகம் ஒரு அற்புதமான திட்டம், ஏழை எளிய மக்களுக்கு உணவளித்தது. கோவில்களில் தினமும் குறைந்தது 50 பேருக்கு அதிகபட்சம் 100 பேருக்கு என்று அன்னதானம் வழங்கிய திட்டம் ஒன்று மிக அற்புதமாக மிக 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 சிறப்பு. இந்த தொட்டில் குழந்தை திட்டம் மாதிரி ஒரு தொலைநோக்கு பார்வை திட்டத்தை ஒரு பெண்மணியால் மட்டுமே, அதுவும் வைராக்கியம் நிறைந்த ஒரு பெண்மணியால் மட்டுமே உருவாக்க முடியும் என்பதை கொண்டு வந்தேன். இந்த 3 திட்டங்களும் சமுதாய பலனை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டது. இன்ஃபேக்ட் இதெல்லாம் வாக்குக்காக கிடையாது. அம்மா உணவகம் வந்த பொழுது வெளியிலிருந்து இந்த சிறு சிறு உணவகங்களை நடத்தி கொண்டிருப்பவர்கள் எதிர்ப்பு வருமோ என்று பார்த்தால் வரல. அவங்கெல்லாம் அது நலக்கட்டம், அதுக்கு சாப்பிட்றவங்க இருக்காங்க, நாங்கள் கொடுக்கக்கூடிய பொருள்கள் வேறு என்று சொன்னபோது
அந்த திட்டத்தினுடைய நுட்பத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிஞ்சது. இது நிதி நிலையை அடிப்படையாக வைத்து நிதியை கொடுத்து அதன் பிறகு நடத்தியது. நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வாக்குக்காக எதுவுமே கிடையாது. தொட்டில் குழந்தையில எப்படி பெரிய சின்ன குழந்தைகளை கொண்டு போட்டுருங்க, அதில் வேர்ல நீர் பாய் திக்கற்றவனுக்கு தெய்வமே துணை அப்படிங்கிறது தான் நம்ம தமிழர் வேர்ல பண்பாடு. போய் அந்த வேர்ல போய் தெய்வமாக இருந்து காப்பாற்றியது அம்மா அவர்களுடைய அந்த தொட்டில் குழந்தைகள் திட்டம். அதுல வந்து மகளிர் மாத்திரம் இல்ல, ஆண் குழந்தைகளையும் கொண்டு போய் விட்டாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சார், நீங்கள் சொல்லுங்க இந்த தாய் தன் குழந்தையை அணைப்பதற்கான ஸ்டாண்ட்ல பண்ணது. அதெல்லாம் வந்து இன்னும் இறந்து போன பிறகும் அதிகம் யோசிக்க தோன்றுகிறது. இப்படி ஒரு பால் விட்டது அதைத்தானே சொல்ல பேருந்து நிலையத்தில் அந்த தொட்டில் குழந்தை திட்டத்தில் ஒரு சின்ன அந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இருந்தது. கொண்டு வந்து விட்டுட்டாங்கன்னா தேடாதீங்கன்ட்டாங்க. தேடா யார் கொண்டு வந்து இங்கே வச்சாங்கங்கிறத தேடக்கூடாது. வச்சுட்டு போயிட்டாங்கனாக்கா நம்ம எடுத்து அந்த குழந்தைய வளர்க்கணும். ஏன்னா கொண்டு வந்து வைக்கிறவங்க ஏதோ ஒரு காரணத்தினால்தான் அதை புறக்கணிக்கிறானோ, அதுக்கு பதிலாக இங்கே கொண்டு வந்து வைக்கணும்னு நீங்கள் அவர்களை கொலை செய்து விடாதீர்கள், சாகடித்து விடாதீர்கள், நாங்கள் இருக்கிறோம். இப்போ முழுக்க உடல் உறுப்பு திருடு நடக்குது. இப்போ நடந்து பண்ணல திருடிட்டு போயிடறாங்க. நேரம் முடிஞ்சது. இல்லை ஒரே ஒரு செகண்ட் சொல்லுங்க. அதாவது இந்த லேப்டாப் வழங்குறதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட்டட் டெக்னாலஜி உள்ள லேப்டாப் வழங்குறாங்கன்றது தான் சந்தேகம் எழுப்பப்படுகிறது. நீங்கள் காலம் கடந்த ஒரு லேப்டாப்பை கொடுத்துட்டு நாங்களும் எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போனார் கதையாக நீங்கள் ஒரு லேப்டாப்பை கொடுத்தீங்கன்னா அது வந்து லேப்டாப்பே ஆகாது அப்படின்றது தான் இங்கே ஒரு தகவல் வந்து கொண்டு இருக்கிறது. இந்த லேப்டாப்பை கொடுக்குற லேப்டாப்லேயும் ஒரு குளறுபடி. அது 22,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபண்டமெண்டல் பேசிக் தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி நினைக்கிறேன் ஏஐ ரிலேட்டடாக இருக்காது. சரக்கு இருக்காது. அதுதான் அதை சைனா பொருள் மாதிரி பேசுவோம். நேர்களே, இந்த திமுகவுடைய இந்த விவகாரத்தில் ஆட்சி விளிம்பில் லேப்டாப் மகளிர் உரிமை தொகை சிலர் உலகத்தில் வரலாறாகவே படைக்கப்படுகிறார்கள். திமுகவை பற்றி பேசணும் என்ன நடக்குங்கிறத விட நம்ம விட்டு மறைந்து போன செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆன்மார்த்தமான அந்த எண்ண ஓட்டங்களை இதை கம்பேர் பண்ணி பேசாமல் எங்களால் இந்த நிகழ்ச்சி நடத்தவே முடியாது. காலம் அதற்கான கனிவையும் இடத்தையும் எங்களுக்கு வழங்கியிருக்கிறது. ஐயா மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்கள் ரொம்ப அழகாக சொன்னாங்க. ரொம்ப அழகாக ஒவ்வொரு தாயினுடைய எண்ணம் தொட்டில் குழந்தை. திரு ராமநாதன் அவர்களும் திரு சரவண பெருமாள் அவர்களும் கூட இணைந்து இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு சொன்னாங்க. கால ஓட்டத்தில் வரலாறுகள் மறைக்கப்படலாம், ஆனால் மக்கள் ஓட்டத்தில் அவர்கள் நெஞ்சத்தில் சசிகலா ஜெயலலிதா என்கின்ற அந்த ஆட்சி ஒருபோதும் மறக்க முடியாது. 1991 இன்று வரை தொடரத்தான் செய்கின்றது. நிறைய பேசுவோம். இது அடிக்கடி பேச வேண்டிய காலச்சூழல் இன்றைக்கு ஆட்சியின் அவல நிலைகள். இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நான் உளப்பூர்வமான நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.